சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசியே வந்து போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாயா வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரியோட அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்படியே வந்து மாயாவை கூட்டிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து எவ்வளவோ வாட்டி வந்து முயற்சி பண்ணியும் அவங்களால தடுக்க முடியல. போற வழியில மாயா வந்து வலையில எல்லாத்தையும் வந்து உடைச்சு போட்டுட்டே போறாங்க. அந்த இடத்துல ஆதாரம் எதுவும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு வலையில போட்டுட்டே போறாங்க. எந்தெந்த இடத்துல வந்து டர்ன் பண்றாங்களோ, அந்த இடத்துலலாம் வந்து கரெக்ட்டா வந்து மாயா யாராவது வந்தா தெரியணும்னு சொல்லிட்டு வலையில போட்டுட்டே போயிட்டுருக்காங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாயா ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுடுறாங்க. வேக வேகமா வந்து போறாங்க அந்த இடத்துல. "என்னப்பா இது? இவ்வளோ வேகமா போயிட்டுருக்கான்னு" சொல்லி குருவரன் வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து வந்தாங்க. வரவங்க வந்து அங்கேருந்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயா வந்து என்னென்ன செய்யணுங்கிற மாரி விஷயம்லாம் சொன்னா, அந்த இடத்துக்கு மாயா தானே வந்திருப்பா. மாயாவோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இவங்களான்னு. ஆமா இவங்க தான். அந்த நம்பர நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல குருவரன்ட்ட நம்பர் எல்லாத்தையும் சொல்றாங்க. ரகுராம் சிவராமன்ட்டயும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிர்றேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு வந்து வேக வேகமா வந்து போறாங்க. அந்த இடத்துல வந்து போய் நிக்கிறாங்க. இங்க தானே மாயா வந்து இது மாரி காணோன்னோனே, அந்த இடத்துல வந்து ஒரு வளையல் வந்து உடைஞ்சிருக்கு. சரின்னு சொல்லி அந்த வளையல வந்து வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தான் போயிருக்குங்கிற மாரி ஒரு ரூட்ட வந்து சொன்னனால, அங்க போயிட்டே இருக்கிறப்ப, இனிமேட்டு வந்து வண்டியில போயிட்டுருந்தா சரி வராதுன்னு சொன்னோனே, மாயா வந்து உடைச்சு போட்ட வளையல்லாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க. இங்க இருக்குன்னு தெரிஞ்சோனே வந்து, அப்படியே இறங்கிட்டு, அப்படியே வந்து வேக வேகமா வந்து போறாங்க. எந்தெந்த இடத்துல வளையல் வந்து போட்டிருக்கான்னு தெரியலையேங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே போறாங்க அந்த இடத்துல. "ஏய் என்ன விடுங்கடா, நான் முக்கியமான விஷயத்த வந்து தடுக்கிறதுக்காக போறேன்." "நீ யாருக்காக வந்து தடுக்கணும்னு சொன்னியோ, அவங்க தான் எங்களுக்கே வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க." அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மாயா அந்த இடத்துல. உடனே வந்து புவனேஸ்வரி தான் இது மாரி சதி திட்டம் போட்டிருக்கா. எப்படி அவளால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? கார்த்திகா வந்து எங்கள ஏன் இப்படி வந்து சோதிச்சுக்கிட்டு இருக்கா? நிச்சயம் வந்து இவ்வளோ தெளிவா யோசிக்கிறான்னா, கார்த்தி எங்கேயோ இருக்காங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மாயா. குருவரன் வந்து அந்த இடத்துக்கு வரலான்ட்டு இருக்கிறப்ப, இன்னொருத்தவங்க வந்து சொல்லிடுறாங்க ரகுராம் கிட்டயும், சிவராமன் கிட்டயும். உடனே வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே இங்கே குருவரன் வந்து மாசா வந்து டிஷும் டிஷும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ வந்து கரெக்ட்டா காப்பாத்திர்றாங்க நம்ம மாயாவ. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து புவனேஸ்வரி தான் சார் அப்படின்னு சொன்னோனே, அப்பன்னா நீங்க போகக்கூடாதுங்கிற விஷயம் என்கிட்ட பேசினப்ப யாரோ ஒருத்தவங்க கேட்டுட்டு, இங்க வந்து இது மாரி பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அப்பன்னா இவ்வளோ யோசிக்கிறானா, கார்த்தி எங்கேயோ இருக்கான்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. சார் இப்போதைக்கு நான் வந்து அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு நிப்பாட்டுறேன் சார். நீங்க ஒரு பக்கம் வந்து கார்த்தி வீட்ட வந்து சோதனை போட்டு பாருங்கங்கிற மாரி சொல்லிர்றாங்க போல. சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்கன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து குருவரன் வந்து வேக வேகமா போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து 4, 5 பேர வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஃபோன் அடிச்சு சொல்லிர்றாங்க போல இருக்கு குருவரன். சரி சார் நீங்க சொல்ட்டீங்கல்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வேக வேகமா வந்து பெண் அதிகாரிகள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மாயாவுக்கு இது மாரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் வந்து பொய் தான். ரகுராம் வந்து இப்ப தனாவையும், கதிரையும் பிரிக்காம விடுறதுக்காக வந்து மாயா வந்து திட்டம் போட்டிருக்கான்னு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து பேசிட்டு இருக்காங்க. "அண்ணே நிச்சயம் இருக்காதுண்ணே. மாயா வந்து அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லண்ணே. ஏற்கனவே வந்து மாயாவ சுத்தி வந்து சதி வேலைலாம் ஆரம்பத்திலேயே நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. நம்ப தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. உடனே வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ப ரகுராமுக்கு. மாயா வந்து கோவப்பட்டாலும், கோவப்படாம இருந்தாலும், அவளும் என்னோட பொண்ணு தானே! நான் தானே வந்து காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ரகுராம். ரகுராமும் வந்து அங்க வரலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மாயாவே வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதான் நாங்க தான் சொன்னோம்ல. மாயா வந்து சும்மா வந்து சொல்லியிருக்கா. இது மாரிலாம் நடக்கவே இல்லன்னு சொல்லி ரகுராம வந்து நம்ப வைக்கிறதுக்காக வந்து வேக வேகமா வந்து பேசுறாங்க. புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் நிறுத்துடி! நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஓவரா வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து எப்பேர்ப்பட்டவன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து தெரிய போகுது எல்லாருக்கும். என்ன இவ நம்மளயே வந்து பேசிட்டு இருக்கா, ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லும்போது, கதிரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன ஆச்சு மாயா?" அப்படின்னு சொல்லும்போது வந்து, "இப்போதைக்கு பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பெரியப்பா நீங்க தனாவையும், கதிரையும் வந்து பிரிக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத சொல்றதுக்கு நீ யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்ன நான் காப்பாத்தலான்னு சொல்ட்டு யோசிச்சேன். ஆனா திருப்பியும் என்கிட்ட பொய் தான சொல்லியிருக்க. நீ எப்ப பார்த்தாலும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்க மாயா அப்படின்னு சொல்றாங்க நம்ப ரகுராம். பெரியப்பா நான் உங்கள நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காக வரல. சில பேர் வந்து உங்கள இது மாரி முடிவெடுக்க முயற்சி பண்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அவகாசம் குடுங்க.
எனக்கு ஆதாரத்தோட நான் நிரூபித்து காட்டுறேன் எல்லா உண்மையும் அப்படின்னு சொல்லும்போதே தூக்கவே கூடாதுங்கிற மாதிரி புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, அரை மணி நேரம் தானேண்ணே, மாயா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து உண்மையை வந்து நிரூபிச்சிருக்கானே, தயவு செஞ்சு மாயாவுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று உண்மையை நிரூபிப்பா, இல்லை நிரூபிக்காமல் இருப்பா. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து தான் ஆகணும்னு சிவராமன் பேசணுன்னு ரகுராம் யோசிக்கிறாங்க.